வணக்கம் நண்பர்களே. லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வருது. பட் எதனால வருது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த ஒரு சூட்சமும் தெரியறதில்ல. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு அதை பத்தி ஒரு சில கைடன்ஸ் கொடுக்க போறேன். அந்த கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ண செய்யணும். உதாரணத்துக்கு, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அது ப்ரோக்ராம் தான் வேலை செய்யுது. என்ன ப்ரோக்ராம்னா, அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோன், அதுக்கு என்ன ஆப்ரேட்டிங், அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஆண்ட்ராய்டு. அதே மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க ஒரு நிறுவனத்துல அப்படின்னா, எப்படி வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு என்ன, நமக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எதை பத்தி எல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சர்வைவல், ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட்டு, ரிஸ்க் எடுக்கிறது, எமோஷனல், ப்ளஷர், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை, நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல், அதுக்கப்புறம் நம்மளுடைய லவ், கம்பேஷன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அப்புறம் அடுத்து நம்மளுடைய லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் எபிலிட்டி, நம்மளுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, இன்ட்யூஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இது எல்லாமே எப்படி இயங்கணும் அப்படின்றது நமக்குள்ள இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா தான் நடக்குது. அப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சப்கான்சியஸ்ல என்ன இருக்கும், ஏன்னா நம்ம பிறந்தோம், வளரணும், புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கோமோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராமா ஆயிருக்கு. அதுல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையுது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும், அது உடல் நலமா இருக்கட்டும், பண வரவா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு எப்படி நடக்குது, நமக்கு எப்படி நடக்குதுன்னா ஒன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் அவர் சப்கான்சியஸ். அதுதான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வெர்ஷன் 1, இப்போ என்ன வெர்ஷன் இருக்குன்னா வெர்ஷன் 11. அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேடேஷன் வருது இல்லையா, அதை மாதிரி நம்ம எப்போவாவது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அப்கிரேட் பண்ணியிருக்கோமா? நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு அது சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இந்த மாதிரி இப்போ பார்த்தாலும் ஒரு சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. அது என்ன காரணம்னா, நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம அப்கிரேட் பண்ணலை. அப்போ அது பண்றதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு எப்படி, நம்மளுடைய ஹியூமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு, ஒரு குவாண்டம் டிவைஸ் இருக்கு. அந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா உங்க எனர்ஜி ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்றது மூலமா நீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன நமக்கு வேணும், நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும், பணம் நல்லா நம்ம எதிர்பார்த்த பணம் வரணும், ரிலேஷன்ஷிப் சுமூகமா இருக்கணும், பிஸ்னஸ் நல்லா நல்லா வரணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணி அப்கிரேட் பண்ணி நம்மள நியூ வெர்ஷனை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ சொல்லி அடிக்கலாம். உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றது இருக்கட்டும், இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு அமைய மாட்டேங்குது, ஏன் எது முட்டுக்கட்டையா இருக்கு, என்ன உங்களுடைய எமோஷனல் லெவல் எப்படி இருக்கு, உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ரெசிலியன்ஸ், அதாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தது, அந்த அதாவது எதிர்த்து போராடக்கூடிய திறன், அதுக்கு பேர் வந்து ரெசிலியன்ஸ். அது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அது முதல் கொண்டு உங்களை பற்றி உங்களுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்களுடைய எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே டோட்டலா இன்க்ளூடிங் யுவர் லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது குவாண்டம் சென்சார் மூலமா, குவாண்டம் டிவைஸ் மூலமா இதை பண்ணலாம். சரி, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், அதை அச்சீவ் பண்றதுக்கு எப்படி அப்கிரேட் பண்ணி நியூ வெர்ஷனா நீங்க மாறணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. குவாண்டம் சென்சார் மூலமா
நான் உங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களோட ஜஸ்ட் ஒரு 1.5 hours ஆகும். அது நேர்லேயும் வரலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக பண்ணலாம். வாங்க, உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தெரிஞ்சு அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்கள் லைஃப்பில் என்ன வேணும் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஆப்ரேட்டிங்ஸில் அப்கிரேட் பண்ணுங்கள். நன்றி.